எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ராப்ளம் சால்வர்ஸ் லேப் வீடியோவில் நம்ம முழுமையை கண்டறிதல் அப்படின்ற ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் ஃபைண்டிங் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெசனோட நிகழ்ச்சி நிரல் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல பணி 1 அப்படின்றதுல நம்ம கொடுக்கப்பட்ட பாதியை முழுமையாக கண்டறிதல் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ பாதி அப்படின்றதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணணும். ஸோ பாதி அப்படின்ற வார்த்தை தான் இந்த முதல் பணிக்கு அடிப்படையான ஒரு விஷயம். அதுக்கடுத்து நம்ம அந்த இது பண்ணிட்டு கொடுக்கப்பட்டுள்ள 1/3 பங்கிலிருந்து அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம இங்க அடிப்படையா வச்சு பார்க்கிறோம். 1/3 பங்கு அப்படின்றது அண்ட் பணி 3ல பார்த்தோம் அப்படின்னா 4/1 பங்கை நம்ம முழுமையை கண்டறிகிறோம். ஸோ ஒவ்வொரு இதுக்குமே நம்ம முழுமையை தான் கண்டறிகிறோம். பட் ஆனா அந்த பணிகள்ல நமக்கு கொடுக்கப்பட்டது முதல்ல கொடுக்கப்படுறது பாதியாகவும், இரண்டாவதா கொடுக்கப்படுறது 1/3 பங்காகவும், மூன்றாவதா கொடுக்க போறது 4/1 பங்காகவும் இருக்குது. ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பிரதிபலிப்போட இந்த லெசனை முடிக்கிறோம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா டீட்டெயில்டா பார்க்கலாம். எடுத்த உடனே இந்த படத்தை காமிச்சு நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த படத்தை காமிச்சு இது ஒரு பாதின்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. இதுல எத்தனை வடிவங்கள் சேர்ந்தால் முழுமையாகும் அப்படின்றத நம்ம கேட்கிறோம். ஸோ இந்த இடத்துலதான் நம்ம இதே மாதிரியான பரப்பளவு நமக்கு வேண்டும் பாதி அப்படின்னா அப்படின்றத நம்ம இந்த இடத்துல உறுதி செய்யறோம். இதுக்கு நம்ம போன கிளாஸையுமே கடந்த கிளாஸையுமே நம்ம ஞாபகப்படுத்தி இதை முடிக்கிறோம். அந்த முழுமை எப்படி இருக்கும் அப்படின்றத வரைஞ்சு காட்டுங்க அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா வரைஞ்சு காட்டுவாங்க. வரைஞ்சு காட்டினதுக்கு அப்புறமா நம்ம முதல் பணியை ஆரம்பிக்கிறோம். இந்த முதல் பணியில அதே விஷயம்தான். இப்போ உங்களுக்கு பாதினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இது ஒரு பாதி. இந்த பாதியை முழுமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை விதமான முழுமைப்படுத்தி எடுத்துட்டு வாங்க அப்படின்றத நம்ம சொல்லி அவங்களுக்கு டைம் கொடுத்து கொண்டு வரோம். அவங்க அந்த மாதிரி முழுமைப்படுத்தி எடுத்துட்டு வருவாங்க. ஆனா விதிகள் நம்ம சொல்லியிருக்கல அப்படின்னா நம்ம அடுத்ததா விதிகளை ஆரம்பிக்கிறோம். ஸோ முதல் விதி என்ன அப்படின்னா 2 பாதிகளும் இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். முழுமை ஒரே துண்டாக வெட்டி எடுக்க வேண்டும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் கொடுக்கப்பட்ட பாதி அப்படின்னா நான் வரையக்கூடிய இன்னொரு பாதி இணைந்ததாக இருக்க வேண்டும். இது கூட இப்படி இணைந்து இருக்க வேண்டும். ஸோ இந்த 2 பகுதியும் சேர்த்து வச்சு நான் வெட்டி எடுத்தேன் அப்படின்னா இது ரெண்டுமே ஒரே துண்டா எனக்கு கிடைக்கும். தனித்தனியா இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும் அப்படின்றத நான் இரண்டாவது விதி. முதல் விதி. இரண்டாவது விதி என்ன அப்படின்னா இது தனித்தனியா இருக்கக்கூடாது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது கொடுக்கப்பட்டது தனியா இருக்கு, நம்மளோட பச்சை கலர் தனியா இருக்கு. ஸோ அப்படி தனித்தனியா இருக்கக்கூடாது. நம்ம மாணவர்கள் சில பேர் சொல்லலாம், இந்த இடத்துல அந்த கார்னர் கனெக்ட் ஆயிருக்கே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனா அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. கார்னர் மட்டும் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது கரெக்டான இது கிடையாது அப்படின்றத நம்ம சொல்றோம். மூன்றாவது, குறைந்தபட்சம் ஒரு கட்டம் இணைந்திருக்கணும். இது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த கட்டமும் இந்த இடத்துல இந்த கட்டமும் இணைந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி குறைந்தபட்சம் ஒரு கட்டமாவது இணைந்திருக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட மூன்றாவது விதி. ஸோ இதை விதிகளை சொல்லிட்டு இன்னொரு வாட்டி எல்லாத்தையுமே ஒரு வாட்டி பண்ண சொல்ல போறீங்க. எல்லாருமே செய்துட்டு திருப்பி வருவாங்க. ஓகே ஓகே. ஸோ அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பெரிய குழு பகிர்வு நடக்குது. இந்த பெரிய குழு பகிர்வுல ஓகே எதெல்லாமே தனித்துவமா இருக்குது அப்படின்றத பாக்குறோம். சில பேர் வரைஞ்சிருப்பாங்க ஒரே இது மாதிரியே இன்னொரு இது வரைஞ்சிருப்பாங்க. ஒரு இது இப்படி இருக்கு அப்படின்னா அதை அப்படியே திருப்பி போட்ட மாதிரி இன்னொன்னு வரைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி தனித்துவமா எத்தனை இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம கேட்டு வரைய சொல்றோம். அண்ட் அதே மாதிரி இந்த 2 படங்கள் மாதிரி யாராவது வரைஞ்சிருக்கீங்களா அப்படின்றத கேட்கிறோம். இந்த இரண்டாவது இருக்கிறது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வரையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பிறகு இந்த மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தை 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட கிரிட் பேப்பர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். கிரிட் பேப்பர்ல இதுவும் ஒரு கட்டமா இருந்திருக்கும். அந்த கட்டத்தை 2ஆ பிரிச்சதுனால இது
கரெக்டான படம் கிடையாது அப்படின்றதையும் சொல்லிடுறோம். ஸோ இது ரெண்டு மாதிரியும் வரைஞ்சிருந்தாங்க அப்படின்னா இது மாதிரி வரையக்கூடாது அப்படின்றதையும் நம்ம சொல்லிட்டு அடுத்த இதுக்கு நம்ம தொடங்குறோம். ஓகே, இந்த இதுல வந்து இந்த பணியை முடிக்கும் போது இந்த ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா அவங்க எல்லாத்துக்குமே எடுத்து சொல்ல போறோம். இந்த 5 படத்தையும் காட்ட போறோம். காமிச்சிட்டு இதுல எதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம கேட்கும்போது சில பேர் சொல்லுவாங்க 2வது படமும் 3வது படமும் ஒரே மாதிரி இருக்கு, 4வது படமும் 5வது படமும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அதை பார்த்தோம் அப்படின்னா மொத்த 5 படமுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. 5 படமே ஒண்ணுதான். அப்படியே அந்த மாதிரி திருப்பி 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 போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம தவிர்க்கணும். இந்த மாதிரி இருக்கிறத தவிர்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஒரு படம் மட்டும், யூனிக்கான ஒரு படம் மட்டும் எல்லாமே வரைஞ்சிட்டே வருவாங்க அப்படின்றத நம்ம உறுதி செய்யறோம். ஸோ இதுக்கு கொடுக்கப்பட்டதை ரீட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரே படத்தை திருப்பி திருப்பி போட்டு நிறைய வாட்டி வரைய வேண்டாம் அப்படின்றத நம்ம இங்க உறுதி பண்றோம். முடிச்சதுக்கு அப்புறமா பணி 2க்கு போறோம். இந்த பணி 2ல நம்மளோட முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா 1/3 அப்படின்றதுதான் நம்மளோட முக்கியமான வார்த்தை. 1/3 அப்படின்றதுதான் நம்ம முக்கியமான வார்த்தை. நம்ம எப்படி முதல் பகுதியில பணி 1ல பாதி, இதை நீங்க பாதியா பாத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொன்னோமோ, இந்த இடத்துல இது ஒரு 1/3 இதை முழுமைப்படுத்தணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா நிதானமா நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கிறது மாதிரி சொல்லணும். அவங்களுக்கு புரியல 1/3 என்னன்னு புரியல அப்படின்னா நீங்க இதை வரைஞ்சு கூட காட்டலாம். இந்த மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சு கூட காட்டலாம். இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, 3 பகுதி இருக்கு. இந்த 3 பகுதியில ஒரு பங்கு நம்ம கொடுத்துட்டோம். ஒரு பங்கு தான் இங்க இருக்கு, மிச்சம் எத்தனை வேணும், ஓகே அப்படி மிச்சம் இருக்கணும் அப்படின்னா அதை வரைஞ்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரி நம்ம விளக்கி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். இந்த மாதிரி அவங்க செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து நம்மளோட அடுத்த பகுதி அந்த நேரத்துல நீங்க சுத்தி வந்து எல்லாரும் எப்படி பண்றாங்க அப்படின்றத பாப்பீங்க. ஓகே, இந்த பெரிய குழு பகிர்வுலையும் தனித்துவமா இருக்குதா இல்லையா அப்படின்றத பாருங்க. ஒரு முறை நிறுவிய பின் சார்ட் பேப்பர்ல வரைஞ்சு காட்டுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரையணும் அப்படின்றத சார்ட் பேப்பர்ல வரைஞ்சு காட்டுங்க. இந்த இடத்துல நீங்க ஓகே ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்க வரையலாம் அப்படின்றதையும் நீங்க சொல்லுங்க. அது என்ன டெக்னிக் அப்படின்னா, முதல்ல எல்லாருமே படுக்கை வசத்துல வச்சோம் அப்படின்னா அதுல மட்டும் எத்தனை வரைய முடியும் அப்படின்றத பாருங்க. ஸோ இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் இப்போ இங்க வரைஞ்சு காட்டுறேன் அப்படின்னா, முதல்ல நான் கருப்பு கலர் படுக்கை கோட்டில் வச்சிருக்கிறேன். அண்ட் அதே மாதிரி அடுத்த இதுல வேற கலர்ல போட்டோம் அப்படின்னா இது ஒரு விஷயம், இன்னொரு இதுல இது ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நான் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இதை வச்சு இது மற்ற எல்லாமே படுக்கை கோட்டில் இருக்கும். ஒரே ஒரு இதை மட்டும் நான் மூவ் பண்ண போறேன். இதை மட்டும் நான் சைட்ல மூவ் பண்ணிக்கிறேன். மற்ற இரண்டையுமே அப்படியே வச்சுக்க போறேன். இது எல்லாத்தையுமே அப்படியே அதே இடத்துலயே வச்சுக்க போறேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா முதல்ல ஒன்று நான் வரைஞ்சிட்டேன். அதுல இருந்து எல்லாமே அப்படியே இருக்கு, படுக்கை விஷயத்துல தான் இருக்கு. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மூவ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு புது வடிவம் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த மட்டும் மாத்தி படுக்கை வசத்துலயே எத்தனை வரைய முடியும், அதுக்கடுத்து ஒரே ஒரு பிளாக்கை மட்டும் நான் வந்து நேர் வசத்துல மாத்துறேன். அந்த மாதிரி டெக்னிக்கை பயன்படுத்தி வரைய சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த இது முடிஞ்சிடும். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நேரம் இருந்துச்சு அப்படின்னா பணி 3க்கு போவோம். இந்த பணி 3ல 1/4 அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த கொடுக்கப்பட்டது வந்து 1/4 இதுல முழுமையை கண்டுபிடி. ஸோ அப்ப இந்த இடத்துல நீங்க வரைஞ்சு எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரைவீங்க. ஸோ கொடுக்கப்பட்டது வந்து 1/4, மொத்தம் 4 இருக்கு, 4ல ஒரு பங்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ப மிச்சம் எத்தனை இருக்கும், அப்ப நீங்க இது கொடுக்கப்பட்டதுக்கு 4/1 மிச்சத்தை எப்படி வரைவீங்க அப்படின்றத நம்ம கேட்டு அவங்கள வரைய சொல்லலாம். இதை வரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பிரதிபலிப்புக்கு போயிடுவோம். இதுக்குமே
நிறைவு பகுதியில் ஒரு மீள் பார்வை பார்த்துட்டு பிறகு பிரதிபலிப்போட இந்த லெசனை நம்ம முடிச்சிடுறோம். அவ்வளோதான். இதில் வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க, அங்கே நம்ம ஆன்சர் பண்ணலாம். தேங்க்யூ.